சத்யா பாஸ்கர், திருவொற்றியூர் தொகுதி எண்ணூர் பகுதியிலேருந்து வந்திருக்கேன். என்னோட மண்டல செயலாளர்கள் வந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கோம். திருவொற்றியூர் அந்த சுற்று வட்டாரத்தில் அதிகமாக எங்களுக்கு பாதிக்கப்படுற விஷயங்கள், நிலத்தடி நீர் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆறு முற்றிலும் சாம்பல் கழிவுகளால் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. திருவொற்றியூர் உங்களுக்கே தெரியும், அபாயகரமான தொழிற்சாலைகளால் காற்று எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே முன்னெடுக்கிறதுக்காக தான் இந்த அரசியல் களத்தில் வந்திருக்கும். ஆமா, எங்களுக்குள்ள எந்த வித்தியாசங்களும் இல்லைங்க. சீமான் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுப்பாரோ மக்களுக்கான நன்மைகள் செய்யறதுக்கு, அவர் பிள்ளைகள் நாங்க அவரை மாதிரியே அதே முயற்சிகளை இன்னும் வீரியத்தோடு எடுப்போம். வெற்றி வாய்ப்பு நிச்சயம் இந்த வாட்டி வருங்கய்யா. அதுதான் அவங்க சொல்ற கருத்து எல்லாம் என்னன்னா, எங்களை பார்த்து கேள்விகளை வைக்கிறாங்க. நீங்க ஒரு வாட்டியும் ஓட்டு கேட்க வரீங்க, ஆனா எங்களுக்கு நன்மை செய்ய மாட்டீங்க. ஏன்னா அவங்க கேட்க வேண்டியது ஆளுங்கட்சியில ஓட்டு போடுறது, ஆளுங்கட்சிகளுக்கும் எதிர்கட்சியான அதிமுக திமுகவுக்குமே மாறி மாறி இது வரைக்கும் ஓட்டுகளை செலுத்திட்டு அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கே தெரியாம ஓட்டு கேட்க வர எல்லா கட்சியினருக்கும் ஒரே கோரிக்கை வைக்கிறாங்க. என்னன்னா, எங்களுக்கு இந்த விஷயம் செஞ்சு முடிக்கல, தண்ணி இல்லை. இப்ப இந்த சுனாமி குவார்டர்ஸ் நேற்று போயிருந்தோம், அங்க பாத்தீங்கன்னா அடிப்படையா தண்ணீரே இல்லைன்றாங்க. எங்களுக்கு தண்ணீரே இல்லை, நாங்க இந்த ரோட்டை கடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வரோம், எங்க உயிர்களுக்கே ஆபத்தா இருக்கு, இத்தனை போக்குவரத்து இடையில நாங்க போய் தண்ணி எடுத்துட்டு வந்து நாங்க குடிக்க வேண்டியதா இருக்கு. எல்லா கட்சியும் வரீங்க, ஓட்டு கேட்குறீங்க, ஆனா எங்களுக்கு தேவையான நேரங்கள்ல எங்களுக்கான எந்த அடிப்படை உதவிகளை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் கார்கில் நகர் இந்த மாதிரி ஏரியாங்கள்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பள்ளத்தாக்குகளா இருக்கு. அந்த மழைக்கால நேரங்கள்ல அந்த மக்களால் அந்த ஏரியா விட்டு வெளியேறவும் முடியாது, வெளியில இருக்கிறவங்க உள்ள வரவும் முடியாது. அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒருத்தவங்களும் அவங்க கேட்க வேண்டிய ஆளுங்கட்சியை மறந்துடுறாங்க, எங்க கிட்ட கேட்கறாங்க. ஆனா நிச்சயமா இந்த வாட்டி நாங்க வந்தோம்னா என் மக்களை கேள்வி கேட்காத அளவுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை நாங்க உயர்த்தி தருவோம். கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா எங்க ஓட்டு நாங்க கொடுக்குற பணத்தை, நாங்க பணம் கொடுக்குறோம், நாங்க இலவசங்களை அறிவிச்சோன்னு சொல்லி வந்த ஓட்டுகளே கிடையாது. எங்களுக்கு வர்ற ஒரு ஓட்டுமே பாத்தீங்கன்னா எங்க கொள்கை பிடிச்சு எங்க அண்ணன் சீமான் வைக்கிற அந்த உயர்ந்த அரசியலை முன்கொண்டுதான் எல்லாருமே ஓட்டு போடுறாங்க. எந்த அரசியல் கட்சிக்காவது ₹1 தராம ஒரு அரசியல் கட்சி நிக்குதுன்னு உங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமா? இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப 100% தேர்தல் ஆணையமே சொல்லும் எங்களுக்கு, மற்றவங்க யாரும் சொல்ல தேவை, தேர்தல் ஆணையமே சொல்லும் இந்த கட்சியினர் சுத்தமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சுத்தமான கட்சி எங்களுது. அப்படிப்பட்ட கட்சிக்கு பணம் வாங்காமையே 50,000 ஓட்டுகள் கிட்ட இந்த மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க ஒருபோதும் எங்க ஓட்டுகளை பிரிக்கவே முடியாது. யாரும் தாவேக்கான்னு கிடையாது சார், எந்த நடிகர்களாலையும் எங்க ஓட்டுகளை ஒருபோதும் பிரிக்க முடியாது. நாங்க இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட 1% கூட கீழே இறங்கி போல, ஒரு தேர்தலும் மேல் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது எல்லாமே நாங்க வச்சிருக்கிற அந்த அரசியல் தான் முக்கியம். நன்றி.